வணக்கம் TechApps Tamil யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைக்கான வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ஸ்பெஷலான ப்ராடக்ட் தாங்க. ஸோ வழக்கம் போல் நம்ம ஆப்பிள் வீடியோஸாக பண்ணாமல் டிஃப்ரெண்ட்டாக ஒரு வீடியோ கொண்டு வரலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஒரு வீடியோ. இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 360 டிகிரி ஒரு ஹிடன் கேமரா, அதாவது ஒரு ஸ்பை கேமரா அப்படின்னு நம்ம சொல்லலாம். யாருக்கும் தெரியாமல் நம்ம செட் பண்ணக்கூடிய ஒரு கேமராவுடைய ரிவ்யூ தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ. ஸோ சீக்கிரமாக வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளார போயிடலாம். ஸோ கைஸ், இப்போ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐகானை ப்ரெஸ் பண்ணிங்க. இந்த வீடியோக்கு லைக் பண்ண வந்துடாதீங்க. அண்ட் அந்த ப்ராடக்ட் என்னன்னு கேட்குறவங்களுக்கு நார்மல் பல்பு இல்லைங்க, இதுதான் அந்த ஸ்பை பல்பு. இது வந்து 360 டிகிரி கேமரா இதில் இருக்குது. பார்த்தா உங்களுக்கு அப்படியே HSL பல்பு மாதிரி தான் இருக்கும். பட் இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா கேமரா இருக்குது. அட் த சேம் டைம் பல்பு மாதிரிலே லைட் எல்லாமே எரியும். ஸோ பல்பில் நடக்கக்கூடிய எல்லா வேலையுமே நடக்கும். அட் த சேம் டைம் உங்களுக்கு இதில் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான ஃபீச்சர்ஸை உள்ளே அடக்கி கொடுத்துருக்காங்க. ஸோ என்னென்ன ஃபீச்சர்ஸ் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். அண்ட் அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த ப்ராடக்ட்டுடைய அன்பாக்சிங் பார்த்துருங்க. ஸோ அதுக்கப்புறம் நம்ம மேலும் இந்த ப்ராடக்ட்டை பற்றி பேச வேண்டிய விஷயங்கள் எக்கச்சக்கமாக இருக்குது. அது எல்லாத்தையுமே நம்ம அப்புறம் பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் அன்பாக்சிங்கை பார்த்துருங்க கைஸ். இப்போ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு சின்ன அன்பாக்சிங் பார்த்துடலாம். ஸோ இதுதான் அந்த ப்ராடக்ட்டுக்கான பேக்கேஜ். நான் அமேசானில் வாங்கினதால இந்த மாதிரி இருக்குது. இந்த ப்ராடக்ட்டுடைய எக்ஸாக்ட் நேம் நான் ஸ்க்ரீனில் கொடுக்குறேன். ஆக்சுவலாக எனக்கு அந்த பேர் வந்து வாயில் நுழையில. எனிவே நம்ம இப்போ இந்த பாக்ஸை வந்து அன்பாக்ஸ் பண்ணிடலாம். அண்ட் இது அமேசான் பேக்கேஜ். அதை ஃபர்ஸ்ட் நான் ரிமூவ் பண்ணிடுறேன். ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா சேஃப் அண்ட் செக்யூராக ஒரு பேக்கேஜிங் பண்ணியிருக்காங்க. ரொம்பவே நல்லா தான் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஓகே, இப்போ ப்ராடக்ட்டுடைய பாக்ஸுக்கு வந்துட்டோம்னா ஃபுல் வியூ அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. பேனோராமிக் கேமரா அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. இதில் ஐஃபோன், ஆண்ட்ராய்டு ரெண்டுத்தோட சப்போர்ட்டுமே இருக்குது. அதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் இது மட்டும் இல்லாமல் கஸ்டமர் சப்போர்ட்டும் பார்த்தீங்கன்னா அவைலபிளாக இருக்குது. நம்பர் கொடுத்துருக்காங்க. எதுவும் டவுட்ஸ் உங்களுக்கு இருக்குன்னா கிளாரிஃபை பண்ணிக்கிறதுக்கு. அண்ட் எனிவே நம்ம இந்த பாக்ஸை வந்து ஓப்பன் பண்ணலாம். ஆக்சுவலாக எந்த சீலுமே இல்லை. ஆல்ரெடி வேறு யாரும் அன்பாக்ஸ் பண்ணிட்டு கொடுத்த மாதிரி இருக்குது. அண்ட் மேலே எடுத்தோடனே நம்மளுக்கு ப்ராடக்ட் கொடுத்துருக்காங்க. இதுதான் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா கேமரா. ஸோ இது பார்க்குறதுக்கு கேமரா மாதிரி தாங்க இருக்குது. நான் வந்து அது பார்க்க ஹிடன் கேமரா அப்படின்னு நான் சொல்ல விரும்பலை. பட் இருந்தாலுமே நார்மலாக நமக்கு பல்புக்கு பதிலாக அதை ரீப்ளேஸ் பண்ணும்போது பெருசாக யாரும் அதை கண்டுக்கிறது கிடையாது. யாராச்சும் உத்து பார்த்தாங்கன்னா மேபி கண்டுபிடிக்கலாம். மற்றபடி யாரும் பெருசாக கண்டுபிடிக்க போகிறது கிடையாது. ஸ்பான்சர் வீடியோலாம் கிடையாது. அண்ட் எனிவே பாக்ஸுக்குள்ளே வேறு என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஒரு பல்புக்கான ஷாக்கெட் இருக்குது. இது ஸ்க்ரூ பல்பு, அதனால நீங்கள் அதை கன்வெர்ட் பண்ணுறதுக்கு ஷாக்கெட் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி போட்டுட்டு நீங்கள் டேரெக்டாக நீங்கள் பல்ப் ஹோல்டரில் பார்த்தீங்கன்னா ப்ளேஸ் பண்ணிடலாம். அண்ட் எனிவே உள்ளே பார்த்தீங்கன்னா இன்னொரு ஷாக்கெட்டுமே வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து நீங்கள் டேரெக்டாகவே ப்ளேஸ் பண்ணுறது அப்படின்னா பண்ணிக்கலாம். அதுக்கான ஆப்ஷன் இருக்குது. அண்ட் இது மட்டும் இல்லாமல் ஸ்க்ரூஸு, மற்ற விஷயங்கள், டூல்ஸ் எல்லாமே இருக்குது. இன்ஸ்டாலேஷன் எனக்கு எப்படின்னு தெரியல, நான் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு ரிவ்யூவில் வந்து சொல்கிறேன். கஸ்டமர் கேர் சப்போர்ட் வந்து நீங்கள் தாராளமாக கான்டாக்ட் பண்ணலாம். ஸோ நிறையா இடத்துல அதை மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் இது மட்டும் இல்லாமல் ஒரு யூசர் மேனுவலுமே பார்த்தீங்கன்னா இருக்குது. இதை எப்படி பேர் பண்ணுறது அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே கொடுத்துருக்காங்க. இது எப்படின்னு எனக்கு சத்தியமாக தெரியல இப்போ பார்க்கும்போது. ஏன்னா நான் ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி ஒரு ப்ராடக்ட்டை ரிவ்யூ பண்ணுறேன். ஸோ பாக்ஸில் உள்ள இருக்கக்கூடிய கண்டென்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவ்வளோதான். பல்பருக்கு தேவையான டூல்ஸ் எல்லாமே இருக்குது. அண்ட் யூசர் மேனுவல் கொடுத்துருக்காங்க. ஸோ ரிவ்யூவில் மேலும் பார்க்கலாம். ஸோ கைஸ், இப்போ அன்பாக்சிங் பார்த்துருப்பீங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம ரிவ்யூக்குள்ளே போகிறது கிடையாது. இதை எப்படி செட்டப் பண்ணுறது அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் பார்த்துடலாம். ஏன்னா செட்டப் ப்ராசஸே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெருசு தான். அதை ஃபர்ஸ்ட் பார்த்துருங்க, அதுக்கப்புறம் நான் ரிவ்யூக்குள்ளே போகிறேன். ஓகே கைஸ், இன்ஸ்டாலேஷன் பார்த்துட்டிங்கன்னா என்கிட்ட ஆல்ரெடி ஸ்க்ரூ பல்ப் போர்டு இருக்குது. நான் அதனால் அதை யூஸ் பண்ணிக்கிறேன். உங்கள்கிட்ட இன் கேஸில் இல்லை அப்படின்னா நீங்கள் டேரெக்டாக அந்த கன்வெர்ட்டர் யூஸ் பண்ணி உங்களோட நார்மல் பல்ப் ஷாக்கெட்லேயே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது ஜஸ்ட் நீங்கள் நார்மல் பல்ப் மாதிரியே நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணலாம். நார்மல் பல்ப் நீங்கள் எப்படி ஃபிக்ஸ் பண்ணுவீங்களோ அதே மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு ஜஸ்ட் நீங்கள் ஸ்விட்சை வந்து ஆன் பண்ணி விட்ருங்க. நான் ஆக்சுவலாக இங்கே இந்த ஹோல்டர் யூஸ் பண்ணுறதுனால நான் இன்னொரு சுவிட்சையும் ஆன் பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ அதையும் நான் ஆன் பண்ணிக்கிறேன். ஸோ இது எல்லாத்தையுமே ஆன் பண்ணிவிட்டு நம்ம கனெக்ஷன் எல்லாம் கொடுத்துட்டோம்னா லைட் பார்த்தீங்கன்னா 2 தடவை பிளிங்க் ஆகும். இப்போ ஃபஸ்ட் டைம் பிளிங்க் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் ஒரு 2 or 3 செகண்ட்ஸ் கழிச்சு இன்னொரு தடவை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிளிங்க் ஆகும். கொஞ்சம் லேட்டாக கூட ஆகலாம். பட் இது பிளிங்க் ஆனதுக்கப்புறமா நீங்கள் உங்களோட மொபைல் எடுத்துக்கங்க. ஸோ நீங்கள் உங்களோட மொபைல் எடுத்ததுக்கப்புறமா யூசர் மேனுவலில் ஒரு QR கோட் கொடுத்துருப்பாங்க. அதை ஜஸ்ட் நீங்கள் ஸ்கேன் பண்ணுங்கள். ஸ்கேன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அது பார்த்தீங்கன்னா ஒரு ஆப் லிங்க் வந்து ஓப்பன் பண்ணும். அந்த ஆப்பை நீங்கள் கண்டிப்பாக இன்ஸ்டால் பண்ணி ஆகணும் உங்களோட மொபைலில். இது ஆண்ட்ராய்டு அண்ட் iOS போத் டிவைஸ்லையுமே உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. அண்ட் இதை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறமா ஜஸ்ட் ஓப்பன் கொடுத்துக்குங்க. ஓப்பன் கொடுத்ததுக்கப்புறமா நிறைய அசஸ் எல்லாமே கேட்கும். அந்த அசஸ் எல்லாமே கொடுத்துக்குங்க. இந்த அசஸ் எல்லாமே கொஞ்சம் பார்த்து பத்திரமா கொடுத்துக்குங்க. இதை கொடுத்ததுக்கப்புறமா அந்த ஆப்போ எப்படி யூஸ் பண்ணுறது அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே காமிக்கும். அண்ட் இதுக்கப்புறமா நீங்கள் ரீட் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் எல்லாம் ஜஸ்ட் பார்த்துக்குங்க. அண்ட் இதை நீங்கள் கண்டிப்பாக ரெஜிஸ்டர் பண்ணணும். இந்த ஆப்புக்குள்ளே நீங்கள் போகணும், யூஸ் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக ரெஜிஸ்டர் பண்ணணும். இது மெயில் ஐடி அண்ட் மொபைல் நம்பர் இதில் ஏதாச்சும் ஒன்று வச்சு நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். நான் இப்போ ஆல்ரெடி ரெஜிஸ்டர் பண்ணிட்டேன். அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு லொக்கேஷன் கேட்கும். ஏஷியா 4 கொடுத்துக்குங்க. அண்ட் ஏஷியா 4க்குள்ளே ஏஷியா அப்படிங்கிறத கொடுத்துக்குங்க. இதை கொடுத்ததுக்கப்புறமா உங்களுக்கு ஆட் டிவைஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் காமிக்கும். அதில் ப்ளஸ் பட்டனை நீங்கள் ஜஸ்ட் கிளிக் பண்ணிக்கோங்க. அண்ட் இதை கிளிக் பண்ணதுக்கப்புறமா நீங்கள் லொக்கேஷன் ஆக்சுவலாக ஆன் பண்ணிக்கணும். ஏன்னா லொக்கேஷன் ஆன் பண்ணால் தான் அந்த வைஃபைல ஆட்டோமேட்டிக்காக கனெக்ட் ஆகும். ஸோ ஜஸ்ட் நம்மளோட ஆப்புக்கு போய்க்குங்க.
380 Pro ஆப்புக்குள்ளே போயிட்டு லொக்கேஷன் ஆல்ரெடி எனக்கு ஆனில் இருக்குது, உங்களுக்கு ஆனில் இல்லை அப்படின்னா ஆன் பண்ணிக்கோங்க. இதை ஆன் பண்ணதுக்கப்புறமா ஜஸ்ட் நீங்கள் திருப்பி உள்ளே வந்துக்குங்க. ஏபி ஹாட்ஸ்பாட் கனெக்ஷன் அப்படின்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ அதை கிளிக் பண்ணதுக்கப்புறமா அகைன் உங்களுக்கு லொக்கேஷன் ஆப்ஷன் கேட்கும், அதை ஜஸ்ட் அலோவ் பண்ணிக்கோங்க. ஸோ நான் ஐஃபோன் யூஸ் பண்ணுறதுனால இந்த மாதிரி கேட்குறேன், ஆண்ட்ராய்டு யூஸ் பண்ணும்போது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அண்ட் இதை கொடுத்ததுக்கப்புறமா நீங்கள் அகைன் செட்டிங்ஸுக்குள்ளே போய் வைஃபைக்குள்ளே போயிட்டு இந்த பல்புக்கான ஒரு நேம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காமிச்சிட்டு இருக்கும். அந்த பல்போட நீங்கள் உங்களோட மொபைலை பேர் பண்ணிக்கோங்க. இந்த பல்போட நீங்கள் மொபைலை பேர் பண்ணதுக்கப்புறமா சக்ஸஸ்ஃபுல்லாக பேர் ஆனதுக்கப்புறமா நீங்கள் திருப்பி அந்த ஆப்புக்குள்ளே போய்க்குங்க. ஸோ இந்த ஆப்புக்குள்ளே நீங்கள் திருப்பி வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா கனெக்ட் ஆக ஆரம்பிச்சிடும். அந்த கனெக்டிங் ப்ராசஸ் ஆக ஆரம்பிச்சிடும். உங்களுக்கு அப் டு ஒரு 5 or 10 minutes இருக்கும், கொஞ்சம் டைம் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும். ஓகே கேஸ், ஒன்ஸ் உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக கனெக்ட் ஆனதுக்கப்புறமா நீங்கள் இந்த டிவைஸுக்கு ஒரு பேர் செட் பண்ணணும். நான் ஹோம் அப்படிங்கிறத செட் பண்ணிக்கிறேன், ஃபினிஷ் அப்படின்னு கொடுத்துருங்க. அண்ட் இதுக்கப்புறமா உங்களுக்கு கனெக்டிங் வரும். அண்ட் இதுக்கப்புறமா நீங்கள் வந்து ஒரு பாஸ்வேர்ட் செட் பண்ண வேண்டியது இருக்கும். ஜஸ்ட் நீங்கள் செட் பாஸ்வேர்ட் போட்டு ஒரு பாஸ்வேர்டு ஒரு யூசர் நேம் வந்து செட் பண்ணிக்கங்க. செட் பண்ணதுக்கப்புறமா நீங்கள் நார்மலாக பார்க்க முடியும் அந்த சிசிடிவி கேமராவை, இந்த ஃபுட்டேஜ் எல்லாமே உங்களால் பார்க்க முடியும். ஜஸ்ட் நீங்கள் ஃபஸ்ட் உள்ளே போனோடனே உங்களுக்கு மைக் ஆப்ஷன் இருக்கும். இந்த மைக் ஆப்ஷன் நீங்கள் ஆன் பண்ணிவிட்டு ஏதாச்சும் பேசுனீங்கன்னா அது பல்பில் கேட்கும், ஹலோ. அண்ட் ஓகே கேஸ், இப்போ மோருக்குள்ளே போயிட்டீங்கன்னா உங்களுக்கு இன்னும் நிறைய ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு இங்கே இருக்கும். பல்பை ஆன் பண்ணி ஆஃப் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் இருக்குது. வேணும்னா ஆன் பண்ணிக்கலாம், வேணும்னா ஆஃப் பண்ணிக்கலாம், இல்லை ஆட்டோ மோடில் வேணும்னா வச்சுக்கலாம். அண்ட் இது மட்டும் இல்லாமல் அலர்ட் ஆப்ஷனும் உங்களுக்கு இதில் கொடுத்துருக்காங்க. அலர்ட்டை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இதில் உங்களுக்கு மோஷன் டிடெக்ஷனும் அவைலபிளாக இருக்குது. ஸோ அதனால் சப்போஸ் யாராச்சும் வந்தாங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு அலாரம் அடிக்கும். அண்ட் இது மட்டும் இல்லாமல் இதில் உங்களுக்கு செட்டிங்ஸ் ஆப்ஷன் இருக்குது. இந்த செட்டிங்ஸில் போயிட்டு நீங்கள் அந்த அலாம் ஆப்ஷனுக்குள்ளே போயிட்டீங்க அப்படின்னா அந்த அலாமுக்கான ஏரியா, அதாவது எங்கே வந்து டிடெக்ட் ஆகணும் அப்படிங்கிறத உங்களால் கரெக்டாக சூஸ் பண்ணிக்க முடியும். இந்த ஸ்கொயர் பாக்ஸை ஜஸ்ட் நீங்கள் கிளிக் பண்ணி எங்கெங்கே வந்து உங்களுக்கு டிடெக்ட் ஆகணும் அப்படிங்கிறத நீங்கள் கிளிக் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ரொம்ப கார்னரில் உங்களுக்கு வேணாம் அப்படின்னா அதை ஜஸ்ட் நீங்கள் லீவ் பண்ணிவிட்டு வெறும் சென்டரில் மட்டும் உங்களால் கொடுக்க முடியும். இந்த மாதிரி ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அண்ட் இது மட்டும் இல்லாமல் இன்னும் உங்களுக்கு டைம் பீரியட்ல அலாம் அடிக்கிற மாதிரி ஆப்ஷன்ஸ் எல்லாமே இருக்கு. ஸோ நம்ம கையை வச்சோடனே உடனே பார்த்தீங்கன்னா அலாம் நம்மளுக்கு அடிக்க ஆரம்பிச்சிருது. ஸோ ரொம்பவே சூப்பராக ஒர்க் ஆகுது. அண்ட் இது மட்டும் இல்லாமல் இந்த மோஷன் டிடெக்ஷன் எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சேவ் ஆகிருக்கும். ஸோ அந்த மோஷன் டிடெக்ஷன் நடக்கும் போது என்னென்ன ஈவெண்ட்ஸ் எல்லாமே நடந்துச்சோ அது ஒரு ஃபோட்டோ பிக்காக உங்களுக்கு வந்து ஆக்சுவலாக ஸ்டோர் ஆகிருக்கும். அதை வேணும்னா நீங்கள் ஜஸ்ட் பார்த்துக்க முடியும். அண்ட் இது மட்டும் இல்லாமல் இதில் உங்களுக்கு ஸ்டோரேஜ் ஆப்ஷனும் இருக்குது. நீங்கள் வேணும்னா மெமரி கார்டு போட்டு ஸ்டோர் பண்ணிக்கவும் முடியும். கண்டினியூஸ் ரெக்கார்டிங்கும் நீங்கள் பண்ணிக்க முடியும். அல்லது ஈவெண்ட் ரெக்கார்டிங்னா நீங்கள் எப்பயாச்சும் அந்த மோஷன் டிடெக்ஷன் ஆன் ஆகும்போது நீங்கள் ரெக்கார்ட் பண்ணிக்க முடியும். அண்ட் இது மட்டும் இல்லாமல் இன்னும் எக்கச்சக்கமான ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு இருக்குது. அதெல்லாமே நீங்கள் உங்களால் யூஸ் பண்ணிக்க முடியும். அண்ட் இதுக்கு நீங்கள் மெமரி கார்டு மினிமம் ஒரு 32 GB போடலாம், மேக்ஸிமம் உங்களுக்கு 128 GB வரைக்கும் சப்போர்ட் பண்ணும். அண்ட் இதில் உங்களுக்கு ப்ளேபேக் ஆப்ஷனும் இருக்குது. நீங்கள் மொபைலே ப்ளேபேக் பண்ணி பார்த்துக்க முடியும். அதாவது SD கார்டில் ஸ்டோர் ஆகுது எல்லாமே இந்த மாதிரி கிளிப்ஸாக உங்களுக்கு இருக்கும். வேணும்னா நீங்கள் ப்ளேபேக் பண்ணி பார்த்துக்க முடியும். அண்ட் அலர்ட் ஆப்ஷன், அதாவது மோஷன் டிடெக்ஷன் அப்போ ஆட்டோமேட்டிக்காக ரெக்கார்ட் ஆன ஃபுட்டேஜஸ் எல்லாமே அந்த சிம்பிள் வேறு மாதிரி இருக்கும், உங்களுக்கு பார்க்கும் போதே தெரியும். அது எல்லாமே ஃபோன்லேயே உங்களால் ப்ளேபேக் பண்ணி பார்த்துக்க முடியும். நீங்கள் மெமரி கார்டை ஒவ்வொரு இதையும் கழட்டிட்டு திருப்பி போடணுங்கிற அவசியம் கிடையவே கிடையாது. அண்ட் இதுலேயே உங்களுக்கு டேட் ஆப்ஷனும் இருக்குது, டேட் வைஸும் உங்களால் பார்த்துக்க முடியும். அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இதில் நமக்கு டிஸ்பிளே மோட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அண்ட் இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நீங்கள் சிலிண்டருக்கெல்லாம் வேணும்னா வச்சிக்க முடியும். அண்ட் இது மட்டும் இல்லாமல் ஸ்ப்ளிட் பண்ணி உங்களுக்கு வேணும், இந்த ஒரே பல்பு எனக்கு ஸ்ப்ளிட் பண்ணி வேணும்னா அதுக்கான ஆப்ஷன்ஸும் இருக்குது. அண்ட் ஒவ்வொரு டைப்பாக நீங்கள் வந்து ஸ்ப்ளிட் பண்ணிக்க முடியும். உங்களுக்கு 4-5 ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு சிங்கிள் பல்பே நீங்கள் எக்கச்சக்க விதமாக உங்களால் பார்த்துக்க முடியும். உங்களுக்கு இமேஜ் செட்டிங்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இதில் நீங்கள் கலர் வேணும்னா வச்சிக்க முடியும், இல்லை பிளாக் அண்ட் ஒயிட் வேணும்னா வச்சிக்க முடியும். அல்லது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு மாறணும் அப்படின்னாலும் நைட் டைமில் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு பிளாக் அண்ட் ஒயிட்டுக்கு மாறிடும். அந்த மாதிரி வேணும்னா நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்க முடியும். மோஸ்ட்லி கலர்லேயே வச்சுக்கோங்க, அதுதான் பெஸ்ட்டாக இருக்கும். அண்ட் ஓகே கேஸ், இப்போ நம்ம இந்த பல்போடைய ரிவ்யூக்கு வந்துடும். ஸோ இந்த பல்போடைய ரிவ்யூ அப்படின்னு நம்ம பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதில் என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குது அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன். ஸோ ஃபீச்சர்ஸ் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ஒரு பல்பு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வைஃபை பல்பு. ஸோ இது வந்து ஆஃப்லைன்லேயும் ஒர்க் ஆகும், ஆன்லைன்லேயும் ஒர்க் ஆகும். அதாவது நீங்கள் வைஃபை வச்சுருக்கீங்க அப்படின்னா வைஃபைல உங்கள் மொபைல் கூட கனெக்ட் பண்ணி என்ன வேணாலும் உங்களால் பண்ணிக்க முடியும். ஈவன் சொல்லப்போனால் உங்களுக்கு லைவ் டெலிகாஸ்டிங் அங்கே நடக்கும். உங்களுக்கு நீங்கள் மெமரி கார்டு, க்ளவுட் ஸ்டோரேஜ் எதுவுமே வாங்க தேவையில்லை. நீங்கள் டேரெக்டாக அப்படியே உங்களோட மொபைலில் லைவாக பார்த்துக்கலாம். அந்த ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு இருக்குது. மேலும் எக்கச்சக்கமான விஷயங்கள் ஆப்பில் கொடுத்துருக்காங்க. அது எல்லாத்தையுமே நீங்கள் ஆன்லைன்லேயும் யூஸ் பண்ணலாம், அட் சேம் டைம் ஆஃப்லைன்லேயும் யூஸ் பண்ணிக்க முடியும். அண்ட் கேஸ் இப்போ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா எனக்கு பிடிச்ச ஃபீச்சர் இந்த பல்பில் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த பல்ப் வந்து நார்மலாக நம்மளுக்கு இப்போ அதாவது கேமரா மாதிரி ஒர்க் ஆகாமல் சும்மா ஒரு கேமரா மேலே இருந்துச்சுன்னா கூட டவுட் வரும். அந்த பல்பில் இருந்து லைட்டு வரும்போது நிறைய பேர் பார்த்தீங்கன்னா சரி நார்மல் லைட் எரியுது, ஸோ அது கண்டிப்பாக கேமராவாக இருக்கிறதுக்கு சான்சஸ் ரொம்ப கம்மி அப்படின்னு நினச்சிக்குவாங்க. அந்த மாதிரி தான் இந்த பல்பில் பார்த்தீங்கன்னா நம்ம பல்பை ஆன் பண்ணி ஆஃப் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஆப்லேயே செட்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ ஆப்லேயே நீங்கள் பல்பை ஆன் பண்ணலாம், ஆஃப் பண்ணலாம். என்கேஸ் இப்போ ரெண்டாவது ஃபீச்சர் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த ஒரு பல்பில் பார்த்தீங்கன்னா இன்பில்ட் மைக்கும் கொடுத்துருக்காங்க. அதாவது நம்ம நார்மலாக வெறும் வீடியோ மட்டும் ரெக்கார்ட் ஆகாமல் உங்களுக்கு ஆடியோவும் அட்
அட் சேம் டைம் ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்கும். இன்கேஸில் யாராச்சும் உங்கள்கிட்ட பேசுகிறாங்க, நீங்கள் ரெக்கார்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சா கூட இது ஒரு ரெக்கார்டராக கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது நீங்கள் ஸ்பை பண்ணுறதுக்கு இதில் ஆடியோவும் இருக்குது, அட் சேம் டைம் வீடியோவும் இருக்குது, ரெண்டுமே உங்களுக்கு வரும். ஸோ அந்த ஒரு ஆப்ஷன் ரொம்பவே சூப்பரான ஆப்ஷன். அங்கேஸ் இப்போ மூணாவது ஃபீச்சர் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த பல்பில் பார்த்தீங்கன்னா 128 GB SD கார்டு வரைக்கும் உங்களால் போட்டுக்க முடியும். அதுக்கு மேலே உங்களால் போக முடியாது. எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் அதிகமாக கொடுத்துருந்தாங்கன்னா பெட்டராக இருந்திருக்கும். ஏன்னா சில பேர் பார்த்தீங்கன்னா எப்பயுமே 24 hours அது ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்க மாதிரி போடுவீங்க. அப்படி இருக்கும்போது இன்னும் ஒரு 512 GB 256 GB அந்த மாதிரி இருந்துச்சுன்னா இன்னும் ரொம்ப நாள் உங்களுக்கு ரெக்கார்ட் ஆகும். ஸோ அது கொடுத்துருந்தா மேபி பெட்டராக இருந்திருக்கும். பட் ஸ்டில் 128 GBங்கிறது ஓகே தான். பட் SD கார்டு தான் நீங்கள் போட முடியும். வேறு எதுவும் ஹார்ட் டிரைவ்ஸ் எல்லாம் இதில் கனெக்ட் பண்ண முடியாது, கண்டிப்பாக வாய்ப்பே இல்லை. அப்படின்னா நீங்கள் க்ளவுட் ஸ்டோரேஜ் போகிறக்கான ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. பட் க்ளவுட் ஸ்டோரேஜ் எனக்கு தெரிஞ்சு ஒர்க் ஆகலை. நான் ட்ரை பண்ணி பார்த்தேன், எனக்கு ஒர்க் ஆகலை. பட் க்ளவுட் ஸ்டோரேஜ் இன்கேஸ் ஃபியூச்சரில் வந்துச்சுன்னா அது ரொம்பவே பெஸ்ட் ஆப்ஷனாக உங்களுக்கு இருக்கும். ஏன்னா க்ளவுட் வந்து உங்களுக்கு நார்மலாக SD கார்டை விட ரொம்பவே செக்யூர்ட். ஸோ அதனாலே நான் க்ளவுடை வந்து நிறைய பேருக்கு ப்ரிஃபர் பண்ணுவேன். பட் இப்போ கரண்ட்டில் பார்த்தீங்கன்னா க்ளவுட் ஒர்க் ஆகலை, இருக்குது பட் ஒர்க் ஆகலை. அண்ட் ஓகே கேஸ், இப்போ நெக்ஸ்ட் ஃபீச்சர் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த பல்பில் நம்மளுக்கு இன்பில்ட் ஸ்பீக்கர்ஸுமே கொடுத்துருக்காங்க. அந்த ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நம்ம மொபைல்லேருந்து ஒரு விஷயத்தை வந்து கம்யூனிகேட் பண்ணலாம். நீங்கள் ஒரு ரூமில் மாட்டியிருக்கீங்க, நீங்கள் வந்து மொபைல்லேருந்து அந்த பல்பு வழியாக உங்களுக்கு கேட்கும், அந்த மாதிரி ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ரொம்பவே நல்ல விஷயம் தான். இதுவுமே ரொம்ப யூஸ்ஃபுல் ஃபீச்சர் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். அண்ட் கேஸ் இப்போ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அலர்ட் ஆப்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஆப்பில் நம்மளுக்கு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இந்த அலர்ட் ஆப்ஷனை நம்ம ஆன் பண்ணும்போது அதாவது உங்களுக்கு மோஷன் டிடெக்ஷன் பார்த்தீங்கன்னா இந்த பல்பில் நம்மளுக்கு இருக்குது. அதனால மோஷன் ஏதாச்சும், அதாவது யாராச்சும் நடந்து போகிற மாதிரிலாம் இருந்துச்சு அப்படின்னா உடனே உங்களுக்கு அலாரம் அடிக்க ஆரம்பிச்சு அந்த ஸ்பீக்கர்ஸ்லேருந்து உங்களுக்கு பீப் சவுண்ட் கேட்கும். அட் சேம் டைம் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா வீடியோ ரெக்கார்ட் ஆக ஆரம்பிச்சிடும். இன்கேஸில் நீங்கள் 24 hours ரெக்கார்டிங் ஆன் பண்ணலை அப்படின்னா அந்த டைமில், அந்த ஸ்பெசிஃபிக் டைமில் பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ரெக்கார்டிங் ஸ்டார்ட் ஆகிடும். இந்த மாதிரி ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, ரொம்பவே நல்ல ஆப்ஷன் தான். அண்ட் கேஸ் இன்னொரு முக்கியமான விஷயம், நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அந்த பல்பை ரெக்கார்ட் பண்ணலாம்னு சொன்னதுக்கப்புறமே நிறைய பேர் யோசிச்சுட்டு இருப்பீங்க, ஒவ்வொரு மெமரி கார்டை கழட்டிட்டு பிசியில் போட்டு நம்ம காப்பி பண்ணிட்டு இருக்கிறோமா அப்படின்னு கேட்குறவங்களுக்கு தேவையே கிடையாது. ஏன்னா உங்களுக்கு இந்த ஆப்லேயே பார்த்தீங்கன்னா ப்ளேபேக் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் மெமரி கார்டை ஒவ்வொரு தடவை கழட்டி போட தேவையில்ல. ஆப்லேயே அந்த அப்ளிகேஷனுக்குள்ளேயே நீங்கள் போயிட்டு எல்லா விஷயங்களுமே பண்ணிக்க முடியும். அந்த அப்ளிகேஷனுக்குள்ளேயே போயிட்டு நீங்கள் வந்து ப்ளேபேக் பண்ணி பார்த்துக்க முடியும். அங்கேயும் உங்களுக்கு டவுன்லோட் ஆப்ஷனும் இருக்குது, டேரெக்டாக உங்களோட மொபைலில் டவுன்லோட் பண்ணிக்க முடியும். அண்ட் கேஸ் இப்போ இது மட்டும் இல்லாமல் இன்னும் எக்கச்சக்கமான விஷயங்கள் உங்களுக்கு இந்த ஆப்பில் இருக்குது. ஸோ இதெல்லாமே முக்கியமாக இருக்கக்கூடிய ஃபீச்சர்ஸ் அப்படிங்கிறது எல்லாமே நான் சொல்லிட்டேன். மேலும் எக்கச்சக்கமான ஆப்ஷன்ஸ் இருக்குது. கேமரா வாங்கி நீங்கள் பார்க்கும்போது கண்டிப்பாக ரொம்பவே நல்லா தான் இருக்கும். அண்ட் இப்போ நெக்ஸ்ட்டு இந்த கேமராவில் இருக்கக்கூடிய ப்ரோஸ் அண்ட் கான்ஸை பற்றி பார்த்துடலாம். ஏன்னா ஒரு பொருள் நம்ம வாங்குறோம் அப்படின்னா அதில் ப்ளஸ் இருக்கும், மைனஸ் இருக்கும், அதை பார்த்துடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம ப்ளஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணேன், பாசிட்டிவாகவே ஸ்டார்ட் பண்ணுவோம். பல்பில் தேவையான அசசரிஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. அதாவது நம்ம தேவையான கிட் எல்லாமே கொடுத்துருக்காங்க. அந்த ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கான ஆப்ஷனாக இருக்கட்டும், அப்புறம் அந்த கன்வெர்ட்டர் ஆகும். ஏன்னா இது வந்து ஸ்க்ரூ பல்பு. ஸோ நம்ம யூஸ் பண்ணுறதுலாம் ஸ்க்ரூ பல்பு கிடையாது. அப்போ அந்த ஸ்க்ரூ பல்புலேருந்து நார்மல் பல்புக்கு கன்வெர்ட் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு ஆப்ஷன்ஸ் எல்லாமே பாக்ஸில் இன்க்ளூட் பண்ணிடுறாங்க. ஸோ அதனால் நீங்கள் எதுவுமே கடைக்கு போய் வாங்க தேவையில்ல, நீங்கள் அப்படியே வாங்கி யூஸ் பண்ண வேண்டியதுதான். எந்த ஒரு செலவுமே உங்களுக்கு கிடையாது. அட் சேம் டைம் இது வந்து உங்களுக்கு பேட்டரி கிடையாது, டேரக்ட் கரண்ட்டில் தான் ஓடுது. ஸோ அதனால் நீங்கள் உங்களுக்கு பேட்டரியுமே ரீப்ளேஸ் பண்ண தேவையில்ல. ஒரு லாங் டேர்ம், அதாவது ஒரு லாங் லைஃப் உங்களுக்கு கண்டிப்பாக வரும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த கேமராவோட ப்ரைஸிங். நான் சொன்ன ஃபீச்சர்ஸ் எல்லாமே கேட்டுட்டு நிறைய பேர் எங்கே எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருப்பீங்க அப்படின்னா ஒரு 5000 6000 இருக்கும் அப்படின்னு நினச்சிருப்பீங்க. பட் இந்த ப்ராடக்ட்டோட ப்ரைஸ் அவ்வளோலாம் கிடையாதுங்க. ஜஸ்ட் 1600 rupees தான். என்னை பொறுத்த வரைக்கும் 1600 rupeesக்கு ஒரு சூப்பரான ப்ராடக்ட் தாங்க. ஏன்னா 1600 rupeesக்கு உங்களுக்கு ஃபீச்சர்ஸ் அள்ளி கொடுத்துருக்காங்க. நிறைய ஃபீச்சர்ஸ் உங்களுக்கு இருக்குது. மைக் இருக்குது, 360 கேமரா இருக்குது, உங்களுக்கு ரெக்கார்ட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ் இருக்குது. எல்லாமே உங்களுக்கு வந்துடுது 1600 rupeesக்கு. கண்டிப்பாக செம்ம ஒர்த்தான ஒரு ப்ராடக்ட் தான். அண்ட் இது மட்டும் இல்லாமல் இந்த பல்புக்கு மெயினாக உயிர் கொடுக்க வேண்டியது ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த அப்ளிகேஷன் தான். ஏன்னா இந்த பல்பு சும்மா இருந்தால் இதனால எந்த பெரிய யூஸுமே கிடையாது. அந்த அப்ளிகேஷன் எந்த அளவுக்கு ஸ்டேபிளாக இருக்குது, அந்த அப்ளிகேஷன் எந்த அளவுக்கு நல்லா இருக்குது, அந்த ஆப்பில் என்ன ஃபீச்சர்ஸ் எல்லாம் இருக்குது, அதை பொறுத்து தான் நம்ம இந்த பல்புக்கான ரிவ்யூ சொல்ல முடியும். அப்படி பார்க்கும்போது நம்மளுக்கு தேவையான ஃபீச்சர்ஸ், நம்ம ப்ளேபேக் பண்ணுறக்கு ஆப்ஷன், ரெக்கார்ட் பண்ணுறக்கு ஆப்ஷன், அண்ட் போக வியூஸ் எல்லாமே மாற்றி மாற்றி பார்க்குறக்கு ஆப்ஷன்ஸ், எல்லாமே நிறைய ஃபீச்சர்ஸ் நம்மளுக்கு ஆப்பில் கொடுத்துருக்காங்க. இந்த ஆப் கம்ப்ளீட்லி உங்களுக்கு ஃப்ரீ தான். அண்ட் ஓகே கேஸ், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ப்ளஸ். அண்ட் இப்போ நெக்ஸ்ட் நம்ம மைனஸுக்கு வரும். ஸோ இந்த பல்பில் என்னென்ன விஷயங்கள் எனக்கு அந்த அளவுக்கு பிடிக்கல அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா அந்த ஆப்பில் ஆட் வருது. அந்த ஆப் ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். பட் அந்த ஆப்பில் ஆட் வர்றது எனக்கு என்னமோ கடுப்பாக இருக்குது. ஏன்னா ஒவ்வொரு க்ளோஸ் பண்ணிட்டு ஓப்பன் பண்ணும்போது ஒரு 5 seconds பார்த்தீங்கன்னா ஆட் போயிட்டு இருக்கும். அந்த 5 seconds கழிச்சு தான் நம்ம ஆப்புக்குள்ளே போக முடியும். இது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. அந்த மாதிரி ஆட் கொடுக்காம நார்மலாக கொடுத்தாங்க அப்படின்னா இன்னும் பெட்டராக இருக்கும். அண்ட் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி சொன்ன விஷயங்கள்லாம் க்ளவுட் சர்வீஸ் இதில் இருந்துச்சு அப்படின்னா இன்னுமே சூப்பராக இருக்கும். பட் அந்த க்ளவுட் சர்வீஸ் பார்த்தீங்கன்னா இப்போ கரண்ட்டாக நம்ம கிளிக் பண்ணோம் அப்படின்னா அது வந்து ஒர்க் ஆக மாட்டேங்குது, மெயின்டெனன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு வருது. மேபி ஒரு 1 week கழிச்சு வரலாம், இல்லை 1 month கழிச்சு வரலாம், எப்போ வருதுன்னு தெரியல. பட் நான் ரிவ்யூ பண்ணுற இந்த சமயத்தில் க்ளவுட் ஆப்ஷன் நம்மளுக்கு கிடையாது. ஸோ அதனாலே பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு க்ளவுட் இருந்துச்சுன்னா இன்னும் பெட்டராக இருந்திருக்கும். ஸோ அதை தான் நான் சொல்ல வரேன். பட் இது பெரிய மைனஸ் அப்படின்லாம் கிடையாது. மெயினாக 1600 rupeesக்கு க்ளவுட் சர்வீஸ்லாம்
நினச்சி கூட பார்க்க முடியல. பட் இருந்தாலுமே கொடுத்துருந்தாங்க அப்படின்னா இன்னும் பெட்டராக இருந்திருக்கும். அன்கேஸ் இப்போ நெக்ஸ்ட் நான் ஃபீல் பண்ண ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அப்ளிகேஷன் நல்லா தான் இருக்குது, இல்லைன்னு சொல்லலை. பட் அந்த அப்ளிகேஷனில் ஒரு சில விஷயங்கள் இன்னும் கொடுத்துருந்தாங்க, எக்ஸ்ட்ராவாக கொடுத்துருந்தாங்கன்னா பெட்டராக இருந்திருக்கும். அதாவது எஸ்எம்எஸ் போகிற மாதிரி யாராச்சும் அந்த அலர்ட் பதிலாக, அதாவது அலர்ட்னா அலாம் அடிக்குது இல்லை, அந்த மாதிரி சமயத்தில் நம்மளுக்கு மெசேஜ் வர மாதிரி நம்மளோட மொபைல் நம்பருக்கு கொடுத்துருந்தாங்கன்னா இன்னும் பெட்டராக இருந்திருக்கும். 2-3 டிவைஸ் கனெக்ட் பண்ணுற மாதிரி ஆப்ஷன் கொடுத்துருந்தாங்கன்னா பெட்டராக இருந்திருக்கும். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள், சின்ன சின்ன விஷயங்கள் ஆட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா இன்னும் அந்த அப்ளிகேஷன் பர்ஃபெக்டாக இருந்திருக்கும். அந்த அப்ளிகேஷன் பர்ஃபெக்டாக இருந்தாலே இந்த ப்ராடக்ட் வேறு லெவலில் இருக்கும். ஸோ அதனாலே பார்த்தீங்கன்னா எனக்கு அது சின்ன மைனஸாக படுது. ஏன்னா இவ்வளோ நல்லா பண்ணியிருக்காங்க, இன்னும் ஒரு சில விஷயங்கள் எக்ஸ்ட்ராவாக கொடுத்துருந்தாங்க அப்படின்னா பர்ஃபெக்டாக இருந்திருக்கும். பட் இப்போ ஒரு சில சின்ன சின்ன விஷயங்கள் குறையிற மாதிரி எனக்கு பர்சனலாக தோணுது. ஐ இப்போ நெக்ஸ்ட் கான் என்னன்னு பார்த்தீங்கன்னா, மெயினான விஷயம், அதாவது நம்ம ரெக்கார்ட் பண்ணுறோம் இல்லையா, இப்போ நான் வந்து ரெக்கார்ட் பண்ணுறேன் என்னோட மொபைலில் கிளிக் பண்ணி அப்படின்னா, அந்த ரெக்கார்ட் பண்ண ஃபைல்ஸ் எல்லாமே, அந்த ரெக்கார்ட் பண்ண ஃபுட்டேஜஸ் எல்லாமே நம்மளுக்கு திருப்பி ப்ளே பேக்குக்கு வர்றதுக்கு, அந்த SD கார்டுக்கு வர்றதுக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டைம் ஆகுது. கொஞ்சம் இல்லை, ரொம்பவே டைம் ஆகுது. ஏன்னா ரெக்கார்ட் பண்ணி ஒரு 15-20 மினிட்ஸ் கழிச்சு தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அது வந்து SD கார்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது. ஸோ அந்த மாதிரி டைம் ரொம்பவே லேட்டாக இருக்குது. இது ஒரு சின்ன மைனஸாக எனக்கு படுது. ஏன்னா 20 மினிட்ஸ் நீங்கள் வெயிட் பண்ணி தான் அந்த ஃபுட்டேஜை வந்து நீங்கள் ப்ளே பேக் பண்ணி பார்க்க முடியும். அண்ட் கைஸ் இப்போ நெக்ஸ்ட் காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு பில்ட் குவாலிட்டி பார்த்தீங்கன்னா நல்லா தான் இருக்குது, ஓரளவுக்கு ஓகேவாக இருக்குது. பல்பில் என்ன பெரிய பில்ட் குவாலிட்டின்னு எல்லாமே கேட்பீங்க, நார்மல் பல்பு மாதிரி தான் இருக்குது, பெருசாக எனக்கு தோணலை. பட் என்ன ஒரு பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் நம்ம லைட்டாக லிட்டை ஓப்பன் பண்ணாலே தனியாக வந்துடுது. ஸோ தனியாக நம்மளுக்கு கழட்டுற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஓகே தான், ஓப்பன் பண்ணி நம்ம ஏதாச்சும் ரிப்பேர் வேணால் பண்ணிக்கலாம். பட் இருந்தாலுமே அந்த ரிப்பேர் பண்ணுற ஆப்ஷன் லைட்டாக நீங்கள் திறந்தாலே பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆகிடுது. இதனாலே பார்த்தீங்கன்னா மேபி நீங்கள் தெரியாமல் ஓப்பன் பண்ணி டேமேஜ் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதனாலே பார்த்தீங்கன்னா எனக்கு இது சின்ன மைனஸ் மாதிரி படுது. ஏன்னா அவங்க இன்னும் கொஞ்சம் டைட்டாக கொடுத்துருந்தாங்க அப்படின்னா பெட்டராக இருந்திருக்கும். அண்ட் கேஸ் இப்போ ஓவரால் இந்த ப்ராடக்ட்டை பற்றி கேட்டிங்கன்னா 1600 ருபீஸுக்கு வேறு லெவல் ப்ராடக்ட் அப்படி தான் நான் சொல்லுவேன். நான் மற்ற ஸ்பை கேமராஸ் எல்லாமே பார்த்துருந்தேன். நம்மளுக்கு ப்ளக் பாயிண்டோட வர மாதிரி இருக்குது ஸ்பை கேமராஸ், அப்புறம் அந்த ப்ளக்கோட வர மாதிரி கூட இருக்குது. அண்ட் மொபைல் சார்ஜர் மாதிரி இருக்கக்கூடிய ஸ்பை கேமராஸ் எல்லாமே இருக்குது. பட் அந்த கேமராஸ் எல்லாமே கம்பேர் பண்ணும்போது இது கொஞ்சம் இனோவேட்டிவாக இருக்குது. அந்த பல்பில் கொடுத்துருக்க அந்த ஒரு விஷயம் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. அட் த சேம் டைம் அதை விட இது குவாலிட்டி வைஸ் கொஞ்சம் பெட்டராக இருக்கிற மாதிரி இருக்குது. ஈவன் சொல்லப்போனால் அமேசானில் இதுக்கு ரேட்டிங் கொஞ்சம் அதிகமாகவே கொடுத்துருந்தாங்க, அதனால் நான் இதை வாங்கியிருந்தேன். பட் நான் வாங்கின வரைக்குமே நானுமே இதுக்கு ரேட்டிங் பார்த்தீங்கன்னா இப்போ 5 ஸ்டாருக்கு நான் ரேட்டிங் கொடுக்க சொன்னால் ஒரு 4.5 தான் நான் கண்டிப்பாக கொடுத்துருவேன். ஏன்னா நல்ல ப்ராடக்ட் தான். உங்களுக்கு இந்த ப்ரைஸ் மெயினாக நல்ல ப்ரைஸுக்கு உங்களுக்கு பெஸ்ட் வேல்யூ ஃபார் மணி ப்ராடக்ட் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்குது. அண்ட் இந்த ப்ராடக்ட்டை பற்றி கேட்டிங்கன்னா எல்லார் வீட்லேயும் இருக்கணும் அப்படின்னா நான் சொல்ல மாட்டேன். உங்களுக்கு சப்போஸ் ஒரு ஆஃபீஸில் நீங்கள் இருக்கீங்க, ஒரு ஆஃபீஸ் நடத்திட்டு இருக்கீங்க, அப்போ அங்கே இருக்கக்கூடிய ஸ்டாஃப்ஸ் எல்லாமே கவனிக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த ப்ராடக்ட் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த ப்ராடக்ட்டுக்கு நிறைய யூசஸ் இருக்குது. உங்களோட யூசஸ் என்னங்கிறத பார்த்துட்டு அதுக்கு ஓகேவா இருக்கா அப்படிங்கிறத பார்த்துட்டு நீங்கள் கண்டிப்பாக இந்த ப்ராடக்ட்டை வாங்கலாம். என்னை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு தேவைப்படும் போது இது ஒன் ஆஃப் த பெஸ்ட் ப்ராடக்டாக இருக்கும். பட் தேவையில்லாமல் வாங்கி வைக்கிறது வந்து கம்ப்ளீட்லி வேஸ்ட் தான். அண்ட் இது மட்டும் இல்லாமல் இந்த ப்ராடக்ட் வாங்குறீங்க அப்படின்னா இது ஸ்பை கேமரா, இது நல்ல விஷயங்களுக்காக யூஸ் பண்ணுங்கள், தேவையில்லாத விஷயத்துக்கு தயவு செஞ்சு யூஸ் பண்ணாதீங்க. அதை நான் ஜஸ்ட் என்னோட சைட்லேருந்து சொல்லிக்கிறேன். அண்ட் ஓகே கேஸ், இந்த ப்ராடக்ட்டுக்கான லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துறேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். அண்ட் மீண்டும் ஒரு அத்தோடு சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். Yeah.